இன்றைக்கி மட்டன் போட்டு மட்டன் புளிக்குழம்பு தான் வச்சுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், எலும்பும் கறியுமா இருக்குது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இப்போ இது கூடவே நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கிறோம். இந்த சாலா ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு, நல்லா கறி வெந்திருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது மேலே மல்லித்தழை இருந்தால் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மல்லித்தழை இல்லை, நான் சேர்த்துக்கல. அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்கட்டும். சாலை நல்லா கொதிக்குது. இது ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சாலா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்படி நல்லா 2 கொதி வந்தது. இது சாலா ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே இப்படியே இருக்கட்டும். நல்லா கொதி வந்தது, ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மட்டன் எலும்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.